ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெட்டிங் ப்ளவுஸ் எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வெட்டிங் பொண்ணோட saree. ஓகேங்களா? ஸோ இந்த saree ப்ளூ கலரு, பிங்க் கலரில் நிறைய டிசைன் கிராஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பார்டர் இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிசைன் நல்லா ஹெவி கிராண்டாக இருக்குது இல்லை? ஸோ இதுக்கப்புறம் முந்தி நல்ல ஒரு பிங்க் கலரில் நல்லா ஒர்க்கே அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? நிறைய அங்கங்கே நிறைய சின்ன சின்னதாக புட்டாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? saree செம கிராண்டாக நல்லா இருக்குது இல்லையா? ஸோ இதோடைய ப்ளவுஸ் டிசைன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடைய பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கு தான். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் நெக்கில் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 லேயருக்கு ஜரியால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஓகேங்களா? 3 லேயருக்கு ஜரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். 2 லேயருக்கு saree கலரில் உள்ள சில்க் த்ரெட்டால் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஜரியால் 3 லைன், 2 லைன் சில்க் த்ரெட்டால் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். சுகர் பீடு எந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, 2 சுகர் பீடுக்கு 1 டைம் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3, 4, 5ன்னு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாதீங்க. 2 சுகர் பீடுக்கு ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நடுவில் உள்ள லைனை நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 4 mm பீடு ஒரு சுகர் பீடு, ஸோ அதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். மூணாவது லைன் நம்ம அகைனாக ஒரு சுகர் பீட் லைன் தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ லைன்ஸ் போட்டதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தா, அடுத்தது ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டு இன்ச் டேப் வச்சே நீங்கள் அளந்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல ஒரு டாட் வச்சு 4 mm பீடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த 4 mm பீடை சுற்றி நம்ம சுகர் பீடை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சுகர் பீடு நான் 2 தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டுக்கு சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சுகர் பீடாகவே ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த 4 mm பீடியும் சுகர் பீடியும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபுல்லாகவே அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ளூ கலரில் ஸ்டோன் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது. சரிங்களா? ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு நேராக அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஸ்டோனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த திலகம் ஷேப்பில் உள்ள ஸ்டோனை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அதில் ஹோல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஹோல்ஸ் இருக்கிறதுனால நான் நார்மல் நீடில் வச்சு அதில் ஸ்டிச் பண்ணினேன். ஓகேங்களா? ஸோ 2 இடத்துலையுமே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா கீழே ஒரு 4 mm பீடு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி 3 லேயர் புட்டாஸாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம மேலே அந்த திலகம் ஷேப்புக்கு மேலேயும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்டில் தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வருது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு புரியும் நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கேங்கிறது. இது சிம்பிளாக உள்ள நெக் டிசைன் தான். சரிங்களா? இது பிகினர்ஸ் கூட போடலாம். ஓகேவா? பிகினர்ஸ் கூட போடக்கூடிய ஈஸியான நெக் டிசைன். ஓகே.
ஸோ நம்ம நெக்கில் வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதை சுற்றி வந்து ரேண்டமாக ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கேன். அந்த புட்டாஸ் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நடுவில் வந்து ஒரு சுகர் பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? நடுவில் ஒரு சுகர் பீடை ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி 4 ஷேப்பில் 4 இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு 4 பீடு, ஒரு சுகர் பீடுன்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சுகர் பீடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, சைடில் 2 சைட்லேயுமே ஒரு கோடு நேராக. ஸோ நம்ம ப்ளஸ் எப்படி போடுவோம் அந்த மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்காக ரொம்ப அழுத்தி போடக்கூடாது. நார்மலாக சும்மா லைட்டாக நமக்கு தெரிகிற அளவுக்கு மட்டும் நம்ம கோடு போட்டு, அந்த கோட்டில் கரெக்டாக ஒரு 4 பீடு, ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே ரேண்டமாக நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பேக் நெக்கோடைய ஃபுல் வியூ. இதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பேக் சைடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அதனால் பேக்கில் சிம்பிளாக இருக்குது. ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ப்ளவுஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே உங்களுக்கும் நான் போட்டு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க ஆர்டர்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ இதோடைய ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நெக் டிசைனை நல்லா பாருங்கள். ஸோ இதோடைய பேக் நெக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதோடைய ஸ்லீவ் டிசைனையும் நான் கடைசியாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்லீவ் டிசைன். இந்த டிசைன் தான் வந்து கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.